வணக்கம். விரிந்த பார்வையின் இன்றைய காலை நேர செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் சூர்யா தேவி. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடைச்சட்ட வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி வழக்கில் சாட்சி விசாரணையை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தொடங்கியுள்ளது. பெண் பயிற்சி மருத்துவர் ஒருவர் கொல்கத்தாவில் கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் அதிரடி திருப்பமாக அவரது பிறப்புறுப்பில் அளவுக்கு அதிகமாக வெள்ளை திரவம் படிந்துள்ளது என வெளியான தகவல் குறித்து டாக்டர் சபரி விளக்கமளித்தார். சென்னை பனையூரில் உள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் கட்சி கொடியேற்ற அனுமதி கேட்டு போலீசாருக்கு நடிகர் விஜய் கடிதம் எழுதியுள்ளார். மேலும் நாளை 5000 பேருக்கு மத்தியில் கட்சி கொடி ஏற்றும் விழா நடைபெற இருப்பதாகவும் அதற்கான அனுமதி வழங்க வேண்டும் என்றும் அக்கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். கோவை விமான நிலைய விரிவாக்கத்திற்காக கையகப்படுத்தப்பட்ட நிலத்தை எந்தவித நிபந்தனையுமின்றி விமான நிலைய ஆணையத்திடம் ஒப்படைக்க வேண்டும் என பாஜக எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசனின் கோரிக்கைக்கு முன்னாள் கோவை நாடாளுமன்ற உறுப்பினர் PR நடராஜன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். நாணயம் வெளியீட்டு விழாவின் மூலம் பாஜகவை சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்றுள்ளார். கோபேக் மோடி என கூறியவர் தற்போது வெல்கம் மோடி என வரவேற்கிறார் என முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்களை கடுமையாக விமர்சித்துள்ளார் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார். நாடே கவனிக்கும் ஒரு வழக்கை எப்படியெல்லாம் விசாரிக்க கூடாதோ, எப்படியெல்லாம் கையாளக்கூடாதோ அப்படி கையாண்டு உள்ளது மேற்கு வங்க மம்தா பானர்ஜி அரசு. அம்மாநில மக்கள் என்று இல்லாமல் நாடு முழுக்க இருக்கும் பல லட்சம் மக்கள் மேற்கு வங்க அரசு மீது கோபம் கொண்டுள்ளனர். மக்கள் மட்டுமல்ல, உச்ச நீதிமன்றமும் தான். ஆம், மேற்கு வங்க அரசின் செயல்பாடுகளை உச்ச நீதிமன்றம் மிக கடுமையாக தாக்கி பேசி விமர்சனம் செய்துள்ளது. இத்துடன் இன்றைய செய்திச் சுருக்கம் நிறைவு